பக்தி ஒளி நேயர்களுக்கு வணக்கம். இப்ப வந்து ஒவ்வொரு ராசிகளுக்கும் நம்மளுடைய கடன் பிரச்சனை எதனால் வருது, அந்த கடன் பிரச்சனை தீர்க்க என்ன வழிகள், அந்த கடன் பிரச்சனை வரும்போது நம்ம உடம்பில் உள்ள அறிகுறிகள் என்னன்னு பார்க்கலாம். இப்ப வந்து மேச ராசிக்காரர்களுக்கு கடன் பிரச்சனையால் வரக்கூடிய அறிகுறிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வயிறு சார்ந்த பிரச்சனைகள் உருவாகும். வயிற்றில் உப்பசம் அந்த மாதிரி ஏற்படக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அந்த வயிறு உப்பசம் மட்டும் இல்லாம தாய்மாமன்களுக்கும் ஒத்து வராத தன்மை, தாய்மாமங்களுக்குடன் ஒரு கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்துக்கலாம். அதனால மேசராசிக்காரர்களுக்கு வந்து கடன் பிரச்சனைகளுக்குள்ள இது வந்து என்னன்னா, யார் வீட்டில் தாய்மாமன் செட் ஆகல இல்லாட்டா வயிறு சார்ந்த பிரச்சனைகள் இருக்குதோ மேசராசிக்காரங்களுக்கு அவங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்கும். அப்போ எனக்கு வயிறு பிரச்சனையும் இல்லை, வயிற்று உப்பசமும் இல்லை, அந்த வயிறு ஒரு மாதிரி ஜீரணமாகாத தன்மை அப்படிங்கிற மாதிரி இல்லாட்டா சிறுநீரக கல் அந்த மாதிரி அடைப்புகள் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருந்துச்சு, இரணியம் ப்ராப்ளம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இவங்களுக்கு வந்து கண்டிப்பாக கடன் பிரச்சனை இருக்கும் மேச ராசிக்காரர்களுக்கு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். எனக்கு எங்களுக்கு இந்த ப்ராப்ளம்லாம் இல்லைன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கடன் பிரச்சனையால் உங்களுக்கு தொந்தரவு இருக்காது, அதனால கடன் பிரச்சனை நினைச்சு நீங்க கவலைப்பட தேவையில்லை அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அப்பனா கடன் பிரச்சனைக்குள்ள விஷயங்கள் இதெல்லாம் உருவாகும் அப்படிங்கும் போது நீங்க அந்த சமயத்துல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேணும். ரொம்ப கவனமாக ரொம்ப ஒவ்வொரு விஷயமும் வயிறு பிரச்சனை தொடங்கிருச்சு அப்படின்னாலே இல்ல தாய்மாமன் உங்களோட பிரச்சனை ஏற்படுது அப்படின்னாலே உங்களுக்கு வந்து என்னன்னா ஒவ்வொரு வேலையும் சின்ன சின்ன வேலைகள் செய்யும் போது இறை வழிபாடுடன் செய்ய கத்துக்கோங்க. ஒரு உடல் ஆரோக்கிய கேடுகள் வரும்போது அது செய்யும் போதே உங்களுக்கு கடன் ப்ராப்ளத்துல இருந்து அந்த கடன் ப்ராப்ளம் உங்களுக்கு ரொம்ப எஃபெக்ட் ஆகாது. அப்ப என்ன இறை வழிபாடுகள் இந்த மேசராசிகள் பண்ணலாம் அப்படின்னா, முதலில் பண்ண வேண்டியது நம்மளோட திருப்பதி பெருமாளுக்கு காணிக்கை முடிந்து வைத்தல் அப்படிங்கிறது, காணிக்கை முடிஞ்சு வைக்கிறணும். அந்த முடிஞ்சு வச்ச காணிக்கை திருப்பதி பெருமாளுக்கு போய் போடுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது. இந்த கடன் பிரச்சனை மட்டும் இது மட்டும் இல்லாமல் வயலில் வேலை பார்க்கும் வயல்காடு வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த வயலில் வேலை பார்க்கும் நபர்களை விட அந்த வயலுக்கு ஓனர் இருக்காங்க இல்லையா அவங்க கிட்ட ஒரு விதை நெல் வாங்கி கொடுக்கறது, இல்லாட்டா அந்த வயல்ல வேலை பார்க்குற அந்த ஓனர்கிட்ட ஒரு 2 நாள் சம்பளத்தை நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறது, இல்லாட்டா அந்த வயல் உரம் போடுற இடத்துக்கு போய் நீங்க உங்க கையால் 2 உரம் வாங்கி போடுறது, இந்த மாதிரி செய்வது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மேசராசிக்காரர்கள் கடன் பிரச்சனை இருந்துச்சுன்னா நல்ல பச்சை பசேன்னு இருக்கிற இடத்துல உட்கார்ந்து அந்த அங்குள்ள காற்றுகளை வாங்கிட்டு கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னாலும் உங்களுக்கு கடன் பிரச்சனை நீங்கும் அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ இந்த கடன் பிரச்சனைக்குள்ள அறிகுறிகள் நம்மளுக்கு தெரியுது, இந்த கடன் பிரச்சனைக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறதும் தெரிஞ்சிருச்சு, எந்த தெய்வ வழிபாடுகளை எடுக்கணும்னு தெரிஞ்சிருச்சு. அதே சமயம் இந்த கடன் பிரச்சனை உள்ளவங்களுக்கு சிறு வயதில் படிப்பு சார்ந்த விஷயம், அதாவது டிகிரி படிக்கிறதுக்குள்ள ஒரு சிறு குழப்பங்கள் பிரச்சனைகள் எல்லாம் உருவாகும், சண்டை சச்சரவுகள் உருவாகும். அந்த மாதிரி உருவாக்குற இடங்களுக்கும் கவனமாக இருக்கணும். அப்ப இந்த சிறு வயதில் உங்களுக்கு அதாவது காலேஜ் படிக்கும் போது ஒரு படிப்பு முடியாம ஒரு தடை வரும், இல்லாட்ட படிக்க புக் எடுக்கும்போது கோவம் வரும், இந்த மாதிரி இருக்கவங்க ஃபியூச்சர்ல வந்து கண்டிப்பா கடன் சார்ந்த பிரச்சனைகள் உருவாகும். அப்ப இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது கடன் அடைத்தல் அப்படிங்கிற மாதிரி திருப்பதி பெருமாளுக்கு கடன் அடைத்தல்னு சொல்லிட்டு வருஷம் வருஷம் திருப்பதி பெருமாளுக்கு கடன் அடைச்சுக்கிட்டே வந்தீங்கனாலும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். அப்ப மேசராசிக்காரர்கள் இதெல்லாம் பண்ணுதுற மட்டும் இல்லாமல் நீங்க என்னன்னா இவங்க வந்து எந்த கிழமைகளில் இறை வழிபாடுகளை எடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, புதன்கிழமை அந்த மாதிரி கிழமைகளில் நீங்க எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா இறை வழிபாடுகளை எடுக்கும்போது, திருப்பதி பெருமாள் இறை வழிபாடா எடுக்கும்போது சிறப்பாக இருக்கும். இன்னும் அதி முக்கியத்துவமானது என்னன்னா, மோதகம் வைத்து கணபதி வழிபாடு பண்றவங்களுக்கும் இந்த கடன் பிரச்சனைகள் குறையும் அப்படிங்கிறது. ஆனா மோதக கொலக்கட்டை வச்சு கணபதி வழிபாடுகளை பண்ணிக்கிட்டே வாங்க, கணபதி ஸ்லோகம் மந்திரங்களை சொல்லிட்டு வரும்போதும் உங்களுக்கு இந்த கடன் பிரச்சனைகள் உருவாகாது. அதே சமயம் பாத்தீங்கன்னா உங்க எழுத்துக்கோளில் ஓம் கணபதியுடைய சிம்பிள் போட்டு உங்க கடன்களை வந்து எழுதிங்கன்னா அப்படி ஊன் போடுவாங்க, இல்லாட்டா ஓம் போடுவாங்க. இந்த பிரணவ மந்தமும் ஊவும் போட்டுட்டு நீங்க வந்து உங்க கடன் பிரச்சனையை வந்து எழுதிட்டு வந்தீங்கன்னா, உங்களுக்கு என்னென்ன கடன் இருக்குன்னு எழுதிட்டு வந்தீங்கன்னாலும் அந்த கடன் பிரச்சனையுடைய அளவை தினமும் இதெல்லாம் குறைக்கணும் சொல்லிட்டு பெருமாள் கிட்ட இதுக்கு வந்து நாங்க சமர்ப்பிக்கிற இந்த கடன்லாம் எனக்கு குறைச்சு கொடு, இந்த கடன்லாம் குறைக்கும் போது உனக்கு இவ்வளவு பணம் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி பெருமாள் கிட்ட ஒரு டீலிங் பேசிக்கிட்டே இருக்கும் போதும் உங்களுக்கு இந்த கடன் பிரச்சனைகள் தீரும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அப்ப நம்ம கடனுக்குள்ள பிரச்சனைகள் நம்ம லைஃப்ல எல்லாருமே கடன் பிரச்சனைகள் உருவாகும். ஆனா மேசராசிக்காரர்கள் இந்த கடனினால் அவங்க உடல் ஆரோக்கியம் எதனால எஃபெக்ட் ஆகும்,
உடல் ஆரோக்கியம் மட்டும் இல்ல, அவங்களுடைய அறிகுறிகள், கடனால் வரக்கூடிய அறிகுறிகளை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதன்படி செயல்பட்டுக்கிட்டே இருந்தோம்னா சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உடைகளில் வந்து பச்சை கலர் உடைகளை யாருக்காச்சும் தானம் கொடுக்கும் போதும் கடன் பிரச்சனையுமே குறையும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். உடைகள் மட்டும் இல்லாமல் அதே போல் அதாவது செடிகளையும் நீங்க யாருக்காச்சும் தானம் கொடுக்கும் போதும் இந்த கடன் பிரச்சனையுடைய அளவுகள் குறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. இந்த கடன் வந்து மேச ராசிக்காரர்களுக்கு நரம்பு சார்ந்த பிரச்சனைகளையும் உருவாக்கக்கூடியதாக இருக்கும் என்பதனால் அதுலயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஜீரண உறுப்பு நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகள் உருவாகும். அதனால் இந்த கடன்கள் வந்து வாங்கும்போது ரொம்ப கவனமாக இருங்க. முக்கியமாக நீங்க கடன் வாங்குறது வந்து யாருக்காச்சும் சைன் போட்டு கொடுத்து யாருக்காச்சும் அந்த மாதிரி பண்ணும்போது கடன் பிரச்சனைகள் உருவாகும். ஆனால் யாருக்கும் எளிதில் கையெழுத்து போட்டு கொடுக்காதீங்க. யாரையும் எளிதில் நண்பர்களை நம்பி எந்த செயலும் இறங்காதீங்க. நண்பர்களுக்காக கடன் வாங்கி கொடுப்பதையும் நீங்க தவிர்த்தீங்கன்னா கடன் பிரச்சனை சுமைகள் நீங்கும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். ஆனா கடன் வந்து ரொம்ப உங்களுக்கு ரொம்ப எஃபெக்ட் கொடுக்கும். அந்த எஃபெக்ட் வந்து உங்க வயிறு சார்ந்த பிரச்சனைகள் மட்டும் இல்லாமல் உங்களுடைய நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் உருவாக்கும். அதனால கடன் வருவதற்கு முன்பு இந்த அறிகுறிகள்லாம் நமக்கு தெரியும். இந்த அறிகுறிகளை தெரிந்து அதுக்கு தக்கன உங்க கடன்களை நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா அது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய நிவாரணமாக கிடைக்கும். இந்த கடன் பிரச்சனைகள் தீர திருப்பதி பெருமாளுடைய முழு அனுகிரகமும் நம்மளுடைய கணபதியுடைய முழு ஆசீர்வாதம் பெற்று கடன் பிரச்சனை தீர்வு பெற முழுமையான வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.